கோயில் கல்வெட்டுகளை பாதுகாக்க நடவடிக்கை என்ன என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைப்பில் இருக்கிறார். முகேஷ், கூடுதல் விவரம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள், ஓலைச்சுவடிகள், தமிழ் இலக்கியங்கள் ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் உலக தமிழ் ஆராய்ச்சி அறக்கட்டளையின் சார்பில் அதன் தலைவரான வழக்கறிஞர் சி கனகராஜ் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை பாதுகாப்பதற்கு போதிய வகையிலான பாதுகாப்பு இடங்கள் இல்லை. ரஷ்யா மற்றும் இலங்கை போன்ற நாடுகளில் கல்வெட்டுகளை பாதுகாப்பதற்கென தனி இடங்கள் அமைத்து பாதுகாக்கப்படுகின்றன கருத்தை நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி அமர்வு பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாப்பதற்காகத்தான் கீழடியில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். அதே போல சென்னையில் அமைக்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் மாமல்லபுரத்தில் கூட சுனாமிக்கு பிறகு ஒரு கற்பலகை விலகிய பிறகுதான் அங்கு கல்வெட்டு இருந்தது அடையாளம் காணப்பட்டதாக சுட்டிக்காட்டினர். அதே சமயம் தொழில்துறையின் பாதுகாப்பில் இல்லாத இடங்கள் மற்றும் கோவில்கள், மலைகள் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை பாதுகாக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் அவற்றை உடைத்து எடுக்கும் ஒப்பந்தக்காரர்கள் அந்த கல்வெட்டுகளையும் எடுத்து சென்று விடுவார்கள் என்று தெரிவித்தார். இதன் அடிப்படையில் தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்வதற்காக வழக்கு ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அருணா, தொல்லியல் துறையின் பாதுகாப்பில் இல்லாத இடங்களை தவிர்த்து கோவில்கள், மலை, பாறை போன்ற இடங்களில் உள்ள கல்வெட்டுகளை பாதுகாக்க வேண்டும், இல்லாவிட்டால் அதையும் வெட்டி எடுத்து விடுவார்கள் என்று தலைமை நீதிபதி அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். உங்களுடைய கூடுதல் தகவலுக்கும் நன்றி முகேஷ்.